Hi, hello everyone. Vanakkam and welcome back to VRC Smart YouTube channel. So, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா chemical reaction and chemical equation class 10ல இருக்கக்கூடிய chapter 1. ஓகே, அதுல part 3 தான் பார்க்க போறோம். So, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா chemical reactionனா என்ன, chemical equation வந்து எப்படி எழுதுறது, ஓகே, and அதோடைய states வந்து நம்ம எப்படி மென்ஷன் பண்றது அப்படின்றதெல்லாம் வந்து டீடைலா பார்த்தோம். அதே மாதிரி நம்ம எதெல்லாம் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன், எதெல்லாம் வந்து பிசிக்கல் சேஞ்ச், கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்ற டிஸ்டிங்விஷன் இதெல்லாமே வந்து பார்த்தோம். ஓகே, எப்படி வந்து கெமிக்கல் ரியாக்ஷனை ஃப்ரேம் பண்றது, எப்படி வந்து ஸ்டேட்ல மாற்றம் இருக்கலாம், கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது எந்தெந்த விதத்துல வந்து உங்களுக்கு மாற்றம் இருக்கலாம், ஸ்டேட், டெம்பரேச்சர் அதெல்லாம் வந்து பார்த்தோம். ஸோ இன்னும் அந்த வீடியோலாம் பார்க்கலன்னா அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 பாருங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு பார்ட் 3 வந்து ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு we are going to talk about combination types of reaction பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். ஃபுல்லா இன்னைக்கு ஃபுல் டாபிக் வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷனை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து எப்படிலாம் ரியாக்ஷன் நடக்கலாம், எந்த விதத்துல ரியாக்ஷன் நடக்கலாம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணோம். இப்ப டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன், ஓகே, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அதாவது எந்த விதத்துல நடக்குது. ஓகே, நம்ம அதுல டிஸ்கஸ் பண்ண போறது என்னன்னா காம்பினேஷன் ரியாக்ஷன், டீகம்போசிஷன் ரியாக்ஷன். டீகம்போசிஷன் ரியாக்ஷன்ல 3 டைப்ஸ் வந்து இருக்கு. ஓகே, டீகம்போசிஷன்ல வந்து 3 டைப் இருக்கு. ஒன்று வந்து தெர்மல், இன்னொன்று வந்து எலக்ட்ரிக்கல், இன்னொன்று வந்து ஃபோட்டோகெமிக்கல். ஓகே, ஸோ 3 டைப்ஸ் வந்து இருக்கு டீகம்போசிஷன்ல. அண்ட் எண்டோதெர்மிக், எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், இதெல்லாம் மட்டும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அண்ட் ஸ்டில் இன்னும் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் இருக்கு. ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட், டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட், இதெல்லாம் வந்து நம்மளுடைய நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். ஸோ இந்த பார்ட்ல நம்ம காம்பினேஷன், டீகம்போசிஷன் அண்ட் இட்ஸ் டைப்ஸ், எண்டோதெர்மிக், எக்ஸோதெர்மிக் இதுதான் வந்து பார்க்க போறோம். ஓகே, ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். அதே மாதிரி நம்ம சேனலோடைய டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல்ல எல்லா விதமான நோட்ஸுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காம்பினேஷன் ரியாக்ஷன், இதை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து காம்பினேஷன் ரியாக்ஷன் பத்தி பார்க்க போறோம். ஸோ ஒரு பிரீஃபா காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு ரியாக்ஷன் நடக்குது. ஓகே, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு ரியாக்ஷன் நடக்கணும்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரியாக்டன்ஸ் இருக்கணும். ஓகே, ரியாக்டன்ஸ் இருக்கணும், அது ரியாக்ட் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் கொடுக்கும். கரெக்டா, இதுதான் வந்து ரியாக்ஷன் நடக்கக்கூடிய மெத்தட். இது வந்து நம்ம ப்ரீவியஸா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஒரு பர்டிகுலர் சர்டன் ரியாக்டன்ஸ் இருக்கணும், அது ரியாக்ட் ஆகி தான் நமக்கு என்ன கொடுக்கும், ப்ராடக்ட் கொடுக்கும். இதுதான் நம்மளுடைய ரியாக்ஷனுடைய செட்டப். இது வந்து நமக்கு தெரியும். இப்ப காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா, காம்பினேஷன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 2 விஷயத்த ஒன்னா சேர்க்கறது. இது இப்படி வருமா, 2 விஷயத்த ஒன்னா சேர்ந்தா என்ன கிடைக்கும் அப்படின்றதுதான் காம்பினேஷன். கரெக்டா, ஸோ ஏ அண்ட் பி உடைய காம்பினேஷன் இப்படி இருக்கு, சி அண்ட் டி. ஸோ இப்போ ஒரு ட்ரெஸ் மேட்ச் பண்றோம்னா கூட இந்த காம்பினேஷன் இப்படி இருக்கு. ஓகே, அண்ட் இப்போ ஒரு ஃபுட்டு சாப்பிட்றோம்னா கூட இப்போ சப்பாத்தி ஆர் சம்திங் யூ ஹேவ் டு டச் அண்ட் ஈட் வித் சம்திங். ஸோ அப்போ வந்து அதோடைய காம்பினேஷன் இப்படி இருக்கு. இந்த மாதிரி நம்ம ஒரு 2 விஷயத்த இன்க்ளூட் பண்ணும்போது தான் காம்பினேஷன் அப்படின்ற வார்த்தையை கொண்டு வருவோம். கரெக்டா, ரைட். ஸோ இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 2 or more ரியாக்டன்ட் இருக்கும். 2 அல்லது 3, 4 அந்த மாதிரி எத்தனை ரியாக்டன்ட் வேணா இருக்கலாம். ஆனா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் எப்படி இருக்கணும்னா ஒரே ஒரு ப்ராடக்டா தான் இருக்கணும். புரியுதா? ஸோ ரியாக்டன்ட் நீங்க எத்தனை ரியாக்டன்ட் வேணா எடுத்துக்கலாம். காம்பினேஷன் ரியாக்ஷன்ல 2 or more ரியாக்டன்ஸ் எடுத்துக்கலாம். ஆனா நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்கணும், ரியாக்ட் ஆகி நமக்கு ஃபைனலா வரக்கூடிய ப்ராடக்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ப்ராடக்ட் ஒன்னா தான் இருக்கணும், ஒரு சிங்கிள் ப்ராடக்ட். அதுதான் வந்து நான் இங்க டெஃபினிஷன்ல கொடுத்துருக்கேன். கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்? லிசன். So in this reaction 2 or more reactants, 2 அல்லது மேற்பட்ட ரியாக்டன்ஸ்ன்றது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வரக்கூடியது. ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். கரெக்டா, அது இருக்கலாம். which reacts to form a single product, ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் ஃபார்ம் ஆகும். அதுதான் மீனிங் ஆஃப் காம்பினேஷன் ரியாக்ஷன். கிளியர்? ஓகே, உங்க புக்ல கொடுத்திருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி 1.4 வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, டேக் அ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கால்சியம் ஆக்சைடு. கால்சியம் ஆக்சைடுன்றது CaO தான் வந்து கால்சியம் ஆக்சைடு. கால்சியம் ஆக்சைடு வந்து குயிக் லைம் அப்படின்னு சொல்லலாம். சரியா, கால்சியம் ஆக்சைடு என்ன சொல்லலாம், குயிக் லைம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, இதை வந்து ஒரு பீக்கர்ல எடுத்துக்கிறோம். தெரியுதா, இங்க ஒரு பீக்கர் செட்டப். லிசன், இங்க ஒரு பீக்கர் செட்டப் இருக்கா? ஓகே, இந்த பீக்கர்ல என்ன பண்றோம்னா கால்சியம் ஆக்சைடு எடுத்துக்கிறோம். சரியா, பீக்கர்ல தெரியுதா கால்சியம் ஆக்சைடு.
கால்சியம் ஆக்சைடை எடுத்துக்கும். இப்போ என்ன பண்ண போறோம்னா ஸ்லோலி ஆட் வாட்டர் டு திஸ். பொறுமையா என்ன ஆட் பண்ண சொல்றாங்க? வாட்டர், தண்ணி வந்து ஆட் பண்ண சொல்றாங்க. ஸ்லோலி ஆட் வாட்டர் டு திஸ். ஸோ தண்ணி ஆட் பண்ண சொல்றாங்க பீக்கர்ல. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கால்சியம் ஆக்சைடு ஆட் பண்ணணும். கால்சியம் ஆக்சைடு ஆட் பண்ண பிறகு தண்ணி வந்து ஆட் பண்ண சொல்றாங்க. ஓகே ரைட். இதெல்லாம் ஆட் பண்ண உடனே என்னுடைய ரிசல்ட் வந்து எப்படி இருக்கும்? என்னுடைய ரிசல்ட் வந்து எப்படி இருக்கும்? ஜஸ்ட் 1 minute, I need some space. ஓகே ரைட். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? கால்சியம் ஆக்சைடு வந்து எடுக்கிறேன். கால்சியம் ஆக்சைடுன்றது ஒரு லிக்விட், ஒரு சாலிட். சாரி, கால்சியம் ஆக்சைடுன்றது ஒரு சாலிட். ஓகே, ஸோ அந்த சாலிட் வந்து எடுக்கிறேன். கால்சியம் ஆக்சைடு, திஸ் இஸ் குவிக் லைம். ஓகே, குவிக் லைம் ஆர் கால்சியம் ஆக்சைடு. என்ன பண்றேன்? இது எடுக்கிறேன். இது எடுக்கும் பொழுது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இது கூடவே நான் வாட்டர் வந்து ஆட் பண்றேன். H2O வாட்டர் வந்து ஆட் பண்றேன். சரியா? ஸோ இப்போ வாட்டர் ஆட் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, கால்சியம் ஆக்சைடு குவிக் லைம் இருக்கு இல்லையா, அது கால்சியம் ஹைட்ராக்சைடா மாறிடும். வாட்டர் ஆட் பண்ண எப்படி ஆகும்? வாட்டர் கண்டென்ட் போய் அதில் ஜாயின் ஆகுறதுனால கால்சியம் ஆக்சைடு சாலிட் ஆனது கால்சியம் ஹைட்ராக்சைடா மாறும். நான் ஆல்ரெடி வந்து இந்த சாலிட், லிக்விட், கேஸ் அதை பத்தி நான் எடுக்கும்பொழுது AQ அப்படின்றத பத்தி நான் எடுத்துப்பேன். AQன்றது ஆக்வஸ் சொல்யூஷன். ஆக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னா என்னன்னா, ஒரு பர்டிகுலர் சொல்யூஷன்ல வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி an aqueous solution. ஸோ கால்சியம் ஆக்சைடு வந்து குவிக் லைம், அது கூட வாட்டர் சேர்க்கும் போது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? கால்சியம் ஹைட்ராக்சைடு, CaOH twice, கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே ஓகே, ஸோ aqueous, right, this one, right. So the symbol of here, இங்க வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு என்ன சிம்பிள் வரும்னா aqueous சிம்பிள் தான் வரும். ஏன்னா நம்ம கால்சியம் ஆக்சைடுல வாட்டர் ஆட் பண்றோம். அப்ப எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் போய் சேர்றதுனால கால்சியம் ஹைட்ராக்சைடு இது வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா aqueous சொல்யூஷனாக தான் இருக்கும். ஓகே, கால்சியம் ஹைட்ராக்சைடை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஃப்ளேக்டு லைம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஃப்ளேக்டு லைம். கால்சியம் ஹைட்ராக்சைடை வந்து என்னன்னு சொல்லலாம்? ஃப்ளேக்டு லைம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, கால்சியம் ஆக்சைடு வந்து குவிக் லைம், கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து ஃப்ளேக்டு லைம். கிளியரா? ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ டச் த பீக்கர், டு யூ ஃபீல் எனி சேஞ்சஸ்? ஸோ கேட்டிருக்காங்களா? இப்போ டச் த பீக்கர், டு யூ ஃபீல் எனி சேஞ்சஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பீக்கரை தொடும்பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு ரொம்ப சூடா இருக்கும். ஓகே, டெம்பரேச்சர் வந்து எப்படி இருக்கும்? சூடா இருக்கும். ஸோ இங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா, இது கூடவே நமக்கு ஹீட்டுமே வந்து வெளிவரும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஏன்னா ஹீட் வந்து ரிலீஸ் ஆகுறதுனால இது ஒரு எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கால்சியம் ஆக்சைடு when it reacts with water it gives calcium hydroxide plus heat will be evolved. ஓகேவா? இது புரிஞ்சுதா? ஓகே, இங்க நல்லா கிளியரா பார்த்துக்கோங்க. இது ஏன் வந்து நம்ம காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, நல்லா கிளியரா பாரு. இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா குவிக் லைம் அண்ட் வாட்டர் ரெண்டு ரியாக்டன்ட் எடுத்திருக்கோம். கரெக்டா? குவிக் லைம் அண்ட் வாட்டர்னு சொல்லி ரெண்டு ரியாக்டன்ட் எடுத்திருக்கோம். ஆனா நமக்கு வந்திருக்கக்கூடிய ப்ராடக்ட் பார்த்தோம்னா சிங்கிள் ப்ராடக்ட், ஒரு ப்ராடக்ட் தான் வந்திருக்கு. ஓகே, ரெண்டு ரியாக்டன்ட் எடுத்திருக்கோம், ஒரு ப்ராடக்ட் தான் கிடைச்சிருக்கு. ஸோ இதனால தான் இது வந்து காம்பினேஷன் ரியாக்ஷன். புரிஞ்சுதா? ஓகே, சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ பர்னிங் ஆஃப் கோல், இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, கோல்ல மேஜர் கண்டென்ட் என்னமா? கோல்ல வந்து மேஜர் கண்டென்ட் என்ன இருக்கும்னா கார்பன் தான் இருக்கும். கோலோடைய மேஜர் கண்டென்ட் என்னது? கார்பன். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கார்பன் வந்து சாலிட் ஃபார்ம்ல இருக்கிற கார்பன் வந்து நான் எடுக்கிறேன். இப்பவுமே பர்னிங் அப்படின்னாலே ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், பர்னிங் எங்க நடந்தாலுமே இட் ஹேப்பன்ஸ் வித் த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் தான். இந்த நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கேயுமே நான் மெக்னீஷியம் எடுக்கும் போதே சொல்லியிருக்கேன், மெக்னீஷியம் ரிப்பன் அப்பவே சொன்னா மெக்னீஷியம் ரிப்பனை பர்ன் பண்றாங்க. தட் மீன்ஸ் மெக்னீஷியம் ரிப்பனை பர்ன் பண்ணும்போது அங்கே ஆக்சிஜனும் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றத நான் சொன்னேன் ரியாக்ஷன் எழுதும்போது. கரெக்டா? எங்கேயுமே ஒரு விஷயத்த பர்ன் பண்றாங்க அப்படின்னா அங்க கண்டிப்பா ஆக்சிஜன் இருக்கும். ஏன்னா ஆக்சிஜன் இல்லாம ஒரு விஷயம் பர்னே ஆகாது, ஒரு விஷயம் எரியாது ஃபர்ஸ்ட். ஓகே, ஆக்சிஜன் இருந்தா மட்டும்தான் ஒரு விஷயமானது எரியும், ஆக்சிஜன் இல்லைன்னா அது எரியாது. ஸோ அப்ப எரியுது அப்படின்னாலே, பர்ன் ஆகுது அப்படின்னாலே கண்டிப்பா அங்க வந்து என்ன இருக்கும்? ஆக்சிஜன் வந்து இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஆக்சிஜன் எக்ஸ்பெரிமெண்ட்டை பத்தி கூட பேசியிருப்போம். கேண்டில் எப்படி எரியுது ஆக்சிஜன் இருக்கும்போது, இல்லாதப்ப எப்படி கேண்டில் அணைஞ்சு போகுதுன்றது. ஸோ இப்போ கார்பன், ஓகே, இது கூட வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஆக்சிஜன் வந்து ஆட் பண்றோம். ஓகே, ஒரு விஷயம் எரியுதுன்னா கண்டிப்பா அங்க என்ன இருக்கணும்? ஆக்சிஜன் இருக்கணும், கேஷியஸ் ஃபார்ம்ல இருக்கு. இப்ப இது ரெண்டுமே ரியாக்ட் ஆகும் பொழுது எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா
கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். அப்ப நல்லா பாத்துக்கோங்க, கோலை நம்ம எரிச்சா, கோல் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வந்து எரிச்சா நமக்கு என்ன புகை ஃபார்ம் ஆகும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ கார்பன் அப்படின்றது தான் கோலோடைய கண்டென்ட் அது. கோல்ன்றது ஒரு காம்பனென்ட், இந்த காம்பனென்ட்டோடைய கண்டென்ட் வந்து கார்பனை வந்து நம்ம எரிக்கும் போது இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் தட் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து வெளிவரும். இங்கேயும் கிளியரா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். வாட் யூ கேன் ஐடென்டிஃபை இஸ் கார்பன் அண்ட் ஆக்சிஜன் சொல்லிட்டு 2 ரியாக்டன்ட் எடுத்திருக்கோம் கரெக்டா. ஆனா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து பார்த்தோம்னா இட் இஸ் a சிங்கிள் ப்ராடக்ட். ஸோ அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது கிளியரா அப்படின்னா, நம்ம ஒரு 2 ரியாக்டன்ட் ஒரு 3 ரியாக்டன்ட் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் கிடைச்சுன்னா அதான் வந்து காம்பினேஷன் ரியாக்ஷன். ஓகே, இங்க வாட்டர் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றது அடுத்த ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ வாட்டருடைய காம்பனன்ட்ஸ் என்னமா? வாட்டருடைய காம்பனன்ட்ஸ் என்ன? ஹைட்ரோஜன் அண்ட் ஆக்சிஜன். இதானே வாட்டருடைய காம்பனன்ட். வாட்டருடைய ஃபார்முலா என்ன? இது ரொம்ப பேசிக்கான ஃபார்முலா வாட்டர், இது எல்லாருக்குமே தெரியும். H2O இதுதான் வந்து வாட்டருடைய ஃபார்முலா. ஸோ வாட்டருடைய காம்போசிஷன் இங்க என்ன? 2 ஹைட்ரோஜன் இருக்கு, 2 ஹைட்ரோஜன் மாலிக்யூல் இருக்கு, ஒரு ஆக்சிஜன் மாலிக்யூல் இருக்கு. இதுதான் அதோடைய காம்போசிஷன் கரெக்டா. அதாவது ஹைட்ரோஜன் இஸ் டு ஆக்சிஜன் எழுதணும்னா 2:1 அப்படின்றத நம்மளுடைய ரேஷியோவா இருக்கும். ஏன்னா ஹைட்ரோஜன் 2 பாகமாகவும் ஆக்சிஜன் ஒரு பாகமாகவும் நமக்கு இருக்கும். So that makes the formation of water. So அப்ப இங்க எப்படி எழுதலாம்? H2 இது வந்து gas. O2 எப்பவுமே O2 ஆக தான் இருக்கும். ஓகே, so plus O2 இதுவும் எப்படி இருக்கும்? gaseous formல இருக்கும். gives H2O. H2Oன்றது என்னது? liquid கரெக்டா. ஓகே, இப்ப ஈக்குவேஷனை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணா என்ன ஆகும்? இங்க 2 ஹைட்ரஜன், இங்க 2 ஆக்சிஜன், ஒரு ஆக்சிஜன், அப்ப இங்க 2 போட்டா இங்கேயும் 2 போடணும். 2 2s are 4, 2 2s are 4. பேலன்ஸ் ஆயிடுச்சா? ஸோ திஸ் இஸ் ஹவ். இங்கேயும் கிளியரா வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துலயுமே you have 2 reactants and a single product is formed. 2 reactant இருக்கு, ஒரு single product ஃபார்ம் ஆயிருக்கு. புரிஞ்சுதா? வெரி குட். ஸோ இதுதான் வந்து சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் காம்பினேஷன் ரியாக்ஷன். இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ். இந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுட்டாலே போதும். உங்களுடைய எக்ஸாம்ல வந்து எக்ஸாம்பிள்ஸ் கேட்டாங்க, காம்பினேஷன் ரியாக்ஷன் எக்ஸாம்பிள் இல்ல இந்த மாதிரி பர்னிங் ஆஃப் கோலோடைய ரியாக்ஷன், இந்த மாதிரி எது கேட்டாலுமே நீங்க எழுதலாம். இதுல இருந்து தான் கேட்பாங்க. ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள், இது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்ப நம்ம ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம், சரியா? ஓகே, நம்ம ஒரு வீடு கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். வீடு கட்டின பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஓகே நமக்கு சிமெண்ட் போட்டு எல்லாம் பண்ணி வீடெல்லாம் கட்டிட்டாங்க. வீடு கட்டி முடிச்ச உடனே பெயிண்ட் டைரக்டா அடிக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி வெள்ளை அடிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, வெள்ளை அடிச்ச பிறகுதான் பெயிண்ட் அடிப்பாங்க. ஸோ இது வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய டைம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வெள்ளை அடிக்கிறது அப்படின்றது என்ன அப்படின்னா, வெள்ளை அடிக்கிறதுன்றது நம்மளுடைய கால்சியம் ஸ்லேட் லைம் அண்ட் கால்சியம் கார்பனேட் இருக்கு இல்லையா. ஸோ நம்ம வந்து வெள்ளை அடிக்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒயிட் வாஷிங் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? ஒயிட் வாஷிங். ஓகே, இந்த ஒயிட் வாஷிங் பண்றதுக்கு நம்ம ஸ்லேட் லைம் தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா பார்த்தோம். ஸ்லேட் லைம் என்ன? கால்சியம் ஆக்சைடும் கூடவே வாட்டரும் சேர்த்தா கால்சியம் ஹைட்ராக்சைடு. இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு தான் நம்மளுடைய ஸ்லேட் லைம் அப்படின்னு பார்த்தோம் கரெக்டா. அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை யூஸ் பண்ணி தான் நம்ம பெயிண்ட்டுக்கு முன்னாடி வெள்ளை அடிப்பாங்க, ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க. ஓகே, சி ஸ்லேட் லைம் which is called as calcium hydroxide. Calcium hydroxide தான் வந்து slake lime. Okay, it's also called slake lime which is used for white washing. Okay, white washing பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க? slake lime தான் யூஸ் பண்ணுவாங்க. சரி, அப்ப கால்சியம் கார்பனேட் அப்படின்னா என்னன்னா, இந்த ஸ்லேக் லைம் வந்து நீங்க பெயிண்ட் பண்ணிட்ட பிறகு நம்ம அட்மாஸ்பியர்ல எக்ஸ்போஸ் ஆகுது இல்லையா இந்த ஸ்லேக் லைம். அட்மாஸ்பியர்ல எக்ஸ்போஸ் ஆகும்போது என்ன பண்ணும்னா, கார்பன் டை ஆக்சைடு கிட்டயும் அது என்ன பண்ணா எக்ஸ்போஸ் ஆகும். நம்ம அட்மாஸ்பியர்ல ஆக்சிஜன் இருக்கு, நிறைய டைப் ஆஃப் கேஸ் இருக்கு. அப்போ கார்பன் டை ஆக்சைடு கூடயும் அது எக்ஸ்போஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா, ரெண்டுமே ரியாக்ட் ஆகி கால்சியம் கார்பனேட்டா மாறிடும். ஸோ அதனாலதான் நம்ம ஒயிட் வாஷ் பண்ண பிறகு உடனே பெயிண்ட் அடிக்க மாட்டாங்க. ஒரு 2 நாள் 3 நாள் காஞ்ச பிறகுதான் பெயிண்ட் அடிப்பாங்க. ஏன்னா ஒயிட் வாஷ் பண்ண பிறகு இந்த கால்சியம் கார்பனேட்டா மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்லேக் லைம் என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் எழுதிக்கலாம், அப்போ நமக்கு புரியறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸ்லேக் லைம்ன்றது கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஸோ கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஓகே, கால்சியம் ஹைட்ராக்சைடு ஆல்ரெடி இட் இஸ் an aqueous solution அப்படின்னு பார்த்தோம் கரெக்டா. கால்சியம் ஹைட்ராக்சைடு இதான் வந்து ஸ்லேக் லைம். இது கூட என்ன ஆகும் அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைடு வந்து ரியாக்ட் ஆகும்.
ஓகே, அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வந்து ரியாக்ட் ஆகும். ஒன் செகண்ட். ஓகே, அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வந்து ரியாக்ட் ஆகும். ரியாக்ட் ஆகி என்ன ப்ராடக்ட் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா கால்சியம் கார்பனேட் வந்து கிடைக்கும். கால்சியம் கார்பனேட். கார்பனேட்னும் போது CO3 கார்பனேட் நேட்டுன்னு வந்துச்சுனாலே CO3ன்னு முடியும். இதுதான் வந்து கால்சியம் கார்பனேட். அது கூடவே H2O வாட்டர் வந்து ரிலீஸ் ஆகும். ஓகே, கால்சியம் கார்பனேட் அகைன் இட் இஸ் அ சாலிட். ஓகே, கால்சியம் கார்பனேட். இந்த கால்சியம் கார்பனேட் என்ன ஆகும்னா ஒரு ஷைனி ஃபினிஷ், ஷைனி ஸ்ட்ரக்சர் வந்து கொடுக்கும். ஓகே, ஒரு மாதிரி பலன்னு இருக்கும். அப்போ நீங்க பெயிண்ட் அடிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கும், அந்த ரஃப்னஸ் வந்து இருக்காது. ஓகே, டைரக்டா அடிச்சா ரஃபா இருக்கும். ஸோ அது கால்சியம் கார்பனேட் ஆயின பிறகு நீங்க அடிச்சீங்கன்னா சாஃப்டா இருக்கும். ஸோ அதனால தான் இட் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப்டர் 2 to 3 days ஆஃப் ஒயிட் வாஷிங். ஏன்னா அப்பதான் வந்து என்ன ஆகும், கார்பன் டை ஆக்சைடு கூட போய் எக்ஸ்போஸ் ஆகும் டு கிவ் ஷைனி ஃபினிஷ். தி கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் மார்பிள். மார்பிளோடைய கெமிக்கல் ஃபார்முலா, மார்பிள் பார்த்துருக்கீங்களா? ஓகே, சம்டைம்ஸ் வந்து டைல்ஸ் வந்து மார்பிள்ல போடுவாங்க. ஸோ மார்பிள் வந்து நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மார்பிளோடைய கெமிக்கல் ஃபார்முலாவுமே வந்து கால்சியம் கார்பனேட் தான் அப்படின்றது சொல்றாங்க. ஓகே, understood till this? Great. Okay, so next வந்து நம்ம பார்க்க போறது என்னன்னா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ ஆல்ரெடி நான் நிறைய டைம் வந்து சொல்லியிருப்பேன் இது வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னா என்னன்னா நமக்கு ஒரு ரியாக்ஷன் நடக்கும்பொழுது அந்த சைட்ல அந்த ரியாக்ஷன்ல ஹீட் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா, அதாவது இப்போ ஒரு ரியாக்ஷன் நடக்குது, அந்த ரியாக்ஷன் வந்து ஒரு பீக்கர்லையோ இல்லை ஒரு டெஸ்ட் டியூப்லையோ நடக்கும்போது அந்த டெஸ்ட் டியூபை தொடும்பொழுதோ அந்த பீக்கரை தொடும்பொழுதோ நமக்கு சூடா இருந்துச்சு அப்படின்னா அப்போ என்ன ஆகுது, அங்கே ஆட்டோமேட்டிக்காக ஹீட் வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த ரியாக்ஷன் நடக்கும்போது ஹீட் ரிலீஸ் ஆச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன ஆகும் அப்படின்னா அங்கே வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு அர்த்தம். எக்ஸோ அப்படின்னா வெளியில விடுறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன, where the reaction heat is released along with the product. ப்ராடக்டோட என்ன ரிலீஸ் ஆகும், ஹீட்டும் ரிலீஸ் ஆகும். இப்போ என்ன பார்த்தோம், கால்சியம் ஆக்சைடு அதோட வாட்டர் ரியாக்ட் பண்ணும்போது கால்சியம் ஹைட்ராக்சைடு பிளஸ் ஹீட் வந்து ரிலீஸ் ஆச்சு. அப்போ அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ புரியுதா? ஸோ எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் பொழுது நமக்கு அங்கே ஹீட்டுமே வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள் எழுதிக்கலாமா? இங்க அது ஒரு எக்ஸாம்பிள் எழுதிக்கலாமா? கால்சியம் ஆக்சைடு when it is allowed to react with water நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு பிளஸ் ஹீட் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஓகே, இந்த ஹீட் ரிலீஸ் ஆகிறது வந்து நம்ம இப்படியும் மென்ஷன் பண்ணலாம். இப்படி நேரா ஏரோ மார்க் போட்டாலும் அதோடைய மீனிங் என்ன அப்படின்னா சம்திங் இஸ் எவால்விங் அர்த்தம். ரிலீஸ், ஓகே, ரிலீஸ், ஓகே, எவால்வ், இது எல்லாமே சேம் மீனிங் தான். ஓகே, வெளியில வருது. ஸோ ஹீட் வந்து வெளியில வருது. ஓகே, ஹீட் மட்டும் இல்லை, எது ஒண்ணுமே ரிலீஸ் ஆச்சு, வாட்டர் ரிலீஸ் ஆனாலும் சரி, எது ஒண்ணுமே ரிலீஸ் ஆச்சுன்னா இந்த அப்வர்ட் ஏரோ மார்க் அதுக்கு பக்கத்துல போட்டோம்னா அதோடைய மீனிங் என்ன, ஒரு விஷயம் ரிலீஸ் ஆகுது, ஒரு விஷயம் எவால்வ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பர்னிங் ஆஃப் நேச்சுரல் கேஸுமே வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நேச்சுரல் கேஸை பர்ன் பண்ணாலுமே அங்கே என்ன ஆகும் அப்படின்னா ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். நேச்சுரல் கேஸ் அப்படின்னா என்னமா, நேச்சுரல் கேஸ் அப்படின்னா என்ன, ஒன் செகண்ட். ஓகே, நேச்சுரல் கேஸ் அப்படின்னா என்னன்னா நமக்கு வந்து மீத்தேன் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த மீத்தேன் அப்படின்றது தான் நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதோடைய ஃபார்முலா என்னன்னா CH4. இதுதான் வந்து மீத்தேன். இதை பத்தி நம்ம டீடைல்டா வந்து எங்க படிப்போம் அப்படின்னா கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் அந்த லெசன்ல இதை பத்தி டீடைல்டா பார்ப்போம். சரியா? இப்போதைக்கு மீத்தேன் அப்படின்னா என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, மீத்தேன்ன்றது CH4. இது எப்படி வந்தது இது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஓகே, அந்த லெசன்ல. ஸோ இப்போதைக்கு CH4ன்றது மீத்தேன், இட்ஸ் அ நேச்சுரல் கேஸ். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, இப்போ பர்னிங் அப்போ என்ன ஆகும், நேச்சுரல் கேஸ்ன்றது மீத்தேன் CH4. ஆல்ரெடி சொல்லிட்டாங்க அது ஒரு நேச்சுரல் கேஸ். அப்போ கேஸ் இது பர்னிங் அப்படின்னா என்னது, இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். கரெக்டா? ஆல்ரெடி இது நமக்கு தெரியும். இப்போ என்ன ஆகும்னா நமக்கு இங்க CH4 plus O2 that is methane gas plus oxygen. ஸோ O2 கூட burn பண்ணும்போது நம்மளுடைய ப்ராடக்ட் என்ன வரும்னா CO2. ஓகே, CO2 plus H2O. வாட்டர் வந்து ரிலீஸ் ஆகும். CO2 வந்து will be present in the gaseous form and water வந்து will be present in the gaseous form. ஓகே, புரியுதா? ஸோ நேச்சுரல் கேஸை burn பண்ணா this will be your product. Clear everybody? Right. ஓகே, listen. எக்ஸாம்பிள் 3 வந்து பார்த்தோம்னா ரெஸ்பிரேஷன். ஸோ நம்ம எல்லாருமே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெஸ்பயர் பண்ணிட்டே இருப்போம், ரைட்? ஸோ we inhale, we exhale continuously, we keep on doing this job.
ஸோ எதற்காக நம்ம ரெஸ்பிரேஷன் பண்றோம், எதுக்காக இன்ஹேல் பண்றோம், எதற்காக எக்ஸேல் பண்றோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஃபுட்டு சாப்பிடுவோம், நம்ம பாடிக்கு வந்து அந்த ஃபுட் வந்து எப்படின்னா எனர்ஜி கொடுக்கணும். கரெக்டா நம்ம ஒரு வேலையை செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் வி ஹேவ் டு டூ அ ஒர்க், நான் இப்போ உங்களுக்கு டீச் பண்ணணும், நீங்க வந்து லிசன் பண்ணி நோட்ஸ் எழுதணும், நீங்க வந்து படிக்கணும், அண்ட் அதர் கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், வாக்கிங் பண்ணலாம், ஜாக்கிங் போறோம், குக் பண்றது. ஸோ இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில பண்ணக்கூடிய பல விஷயங்களுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா எனர்ஜி அப்படின்ற ஒன்று தேவை. எனர்ஜிக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம ஃபுட் சாப்பிடுறோம். கரெக்டா வி குக் ஃபுட், வி ஈட் ஃபுட். எதுக்கு ஃபுட் சாப்பிடுறோம்? டு கெயின் எனர்ஜி. ஓகே, அந்த எனர்ஜி கிடைக்கிறதுக்காக, நம்ம வேலை செய்யறதுக்காக. இந்த எனர்ஜியை நமக்கு கொடுத்து பிரேக் பண்ணி நம்ம உடம்பு ஃபுல்லா இந்த எனர்ஜியை போய் சேர்க்கறது யாரு அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய ரெஸ்பிரேஷன் வேலை தான். நம்ம ரெஸ்பிரேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளுடைய பாடியில இருக்கக்கூடிய ஃபுட் பார்ட்டிகல்ஸை பிரேக் பண்ணி எனர்ஜியை வந்து நமக்கு கொடுக்கறது தான் ரெஸ்பிரேஷன். ஸோ யூஸ்வலா நம்ம பாடியில போய் ஸ்டோர் ஆகக்கூடிய ஃபுட் வந்து என்ன ஃபார்ம்ல ஸ்டோர் ஆகும் அப்படின்னா குளுக்கோஸ் ஃபார்ம்ல தான் ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ குளுக்கோஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா தான். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் குளுக்கோஸ்? இட் இஸ் கோயிங் டு பி C6H12O6. இந்த ஃபார்மேட்ல போய் தான் நம்மளுடைய உடம்புல என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ஃபுட் வந்து ஸ்டோர் ஆகும். இதை பிரேக் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெஸ்பிரேஷன் டைம்ல ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணுவோம். கரெக்டா ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணுவோம். ஸோ இந்த குளுக்கோஸ் ஆக்வஸ் ஃபார்மேட்ல நம்ம பாடியில ஸ்டோர் ஆயிருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், இதை டைஜஸ்ட் பண்றதுக்கு ஆக்சிஜன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணுவோம், இன்ஹேல் பண்ணுவோம். அதுவுமே நம்மளுடைய ஆல்வியோலார் சாக் எல்லாமே தாண்டி நம்ம பாடிக்குள்ள போகும்போது ஆக்வஸ் ஃபார்ம்ல தான் உள்ள போகும். புரியுதா? சி இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ரொம்ப கிளியரா கவனிச்சுக்கோங்க. இது புரிஞ்சுதுன்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் எழுதுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்களாவே அசால்ட்டா ஈக்குவேஷன் மெமரைஸே பண்ணணுன்ற அவசியம் இல்லை, நீங்களாவே ஈஸியா ஈக்குவேஷன் எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதா? ஸோ நம்ம பாடியில ஸ்டோர் ஆகக்கூடிய குளுக்கோஸ் நம்ம ரெஸ்பயர் பண்ணும்போது என்ன பண்றோம், ஆக்சிஜனை உள்ள இன்ஹேல் பண்றோம். கரெக்டா அந்த இன்ஹேல் பண்ணக்கூடிய ஆக்சிஜன் என்ன பண்ணும்னா போய் இந்த கார்பன், இந்த காம்பவுண்ட் இருக்கு இல்லையா குளுக்கோஸ் காம்பவுண்ட், இந்த குளுக்கோஸ் காம்பவுண்டை பிரேக் பண்ற வேலையை பார்க்கும். ஓகே, பண்ணும்பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ்ல என்ன பண்ணுவோம்னா ஆக்சிஜனை உள்ளே எழுப்போம், கார்பன் டை ஆக்சைடை வெளியே விட்டுரும். இது என்ன ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் நமக்கு தெரியும். அப்ப ஒன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடா இருக்கும். ஓகே, ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் இஸ் கார்பன் டை ஆக்சைடு. கூடவே நமக்கு என்ன ப்ராடக்ட் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் வரும். ஓகே, வாட்டர் in the form of liquid will be one of the product and carbon dioxide in the form of aqueous solution will be one of the products. புரியுதா? ஸோ இப்போ இதை பேலன்ஸ் பண்ணா 6O2 6CO2 6H2O. இது கூடவே என்ன ஆகும்னா எனர்ஜி வந்து நமக்கு ரிலீஸ் ஆகும். இந்த எனர்ஜினது ஹீட் எனர்ஜி. அதனால நம்ம எல்லாருமே வந்து வார்ம் பிளட்டட் அனிமல். கரெக்டா? ஸோ நம்ம எனர்ஜி, நம்மளுடைய ஒர்க் பண்றதுக்கான எனர்ஜி எங்கேருந்து கிடைக்குதுன்னா நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டும் ரெஸ்பிரேஷன் ப்ராசஸும் க்ளோஸ்லி லிங்க்டு. ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு குளுக்கோஸை ஸ்டோர் ஆன உடனே அந்த குளுக்கோஸை பிரேக் பண்ணி நமக்கு எனர்ஜியா கொடுக்கக்கூடியது நம்மளுடைய ஆக்சிஜன் தட் வி ரெஸ்பயர் இன். அந்த ஆக்சிஜனை உள்ள போன உடனே நம்ம ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே நமக்கு எனர்ஜி கிடைச்சிடும், கார்பன் டை ஆக்சைடு வெளியில வந்துடும், வாட்டரும் எக்ஸ்கிரீட் ஆகும். புரிஞ்சுதா? இதான் ரெஸ்பிரேஷனுடைய சிம்பிள் ப்ராசஸ். இதை பத்தி நம்ம டீடைல்டா படிப்போம். ஓகே, டோன்ட் வரி, வில் ஸ்டடி டீடைல்லி. ஓகே, ஸோ இப்போதைக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுதான். ஓகே, இந்த ஈக்குவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். C6H12O6ன்றது குளுக்கோஸ். அது கூட நம்ம என்ன பண்றோம்னா ஆக்சிஜன் நம்ம ரியாக்ட் பண்றோம். அப்ப நமக்கு வெளியில வருது இந்த கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர். ஓகே, பேலன்ஸ் பண்ணா இங்க ரொம்ப ஈஸி. பேலன்ஸ் பண்றது 6 ஆக்சிஜன் 6 கார்பன் டை ஆக்சைடு 6 வாட்டர். எல்லா இடத்துலயுமே 6 6 போட்டு பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் ஒரு இப்போ வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு குழி தோண்டி புதைச்சு ஒரு குழி தோண்டிடுறோம்னு வச்சுக்கோங்களேன். கம்போஸ்ட் அப்படின்றது ஒரு குழி மாதிரி, இந்த மாதிரி ஒரு பிட் மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சர்ஃபேஸை. இப்போ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்றேன்னா எல்லா வெஜிடபிள் வேஸ்ட், எல்லா வெஜிடபிளோடைய தோலுங்க, அழுகி போன வெஜிடபிளா இருந்தாலும் சரி, ஒரு ஃப்ரூட்டா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இதுக்குள்ள போடுறேன். கொஞ்ச நாள் என்ன ஆகும்னா அது அழுகி போகும். அதுதான் இந்த டீகம்போஸ் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? கொஞ்ச நாள்ல வந்து என்ன ஆகும், ஒரு மாதிரி அழுகி போகும். ஸோ அது டீகம்போஸ்ட் ஆகும். ஸோ இது டீகம்போஸ்ட் ஆகும்பொழுது கூட இங்க நடக்கக்கூடிய ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க நடக்கக்கூடிய ப்ராசஸ் எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். ஸோ டீகம்போசிஷன் ஆஃப் வெஜிடபிள் மேட்டர் இன் கம்போஸ்ட் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் டு பி as an exothermic process. Clear? Clear everybody? Good. நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் கான்செப்டுக்குள்ள போகலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா டீகம்போசிஷன் ரியாக்ஷன். ஸோ டீகம்போசிஷன் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன? ஸோ நம்ம இப்போ வந்து இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். காம்பினேஷன் ரியாக்ஷனுடைய ஆப்போசிட் தான் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். நம்ம எப்பவுமே எடுக்கிற மாதிரி ரியாக்டன்ஸ் கிவ்ஸ் ப்ராடக்ட். நம்ம என்ன பார்த்தோம்னா காம்பினேஷன் ரியாக்ஷன்ல
ரெண்டு அல்லது மேற்பட்ட ரியாக்டன்ட் இருக்கும், 2 or more ரியாக்டன்ட் வந்து இருக்கும். that gives a single product அப்படின்னும் பொழுது அது காம்பினேஷன் ரியாக்ஷன். நான் என்ன சொல்லிட்டேன், டீகம்போசிஷன் ரியாக்ஷன் இஸ் ஆப்போசிட். ஆப்போசிட் அப்படின்னா எந்த வகையில் ஆப்போசிட் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய ரியாக்டன்ட் ஒண்ணுதான் இருக்க போகுது, ப்ராடக்ட் வந்து 2 or more ப்ராடக்ட் கிடைக்க போகுது. ஒரே ஒரு ரியாக்டன்ட் தான் எடுக்க போறோம். ஆனா டீகம்போசிஷன் ரியாக்ஷன் நடக்கும் பொழுது நமக்கு ரெண்டு அல்லது மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். அதுதான் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். கம்ப்ளீட்லி ஆப்போசிட். அவ்வளவுதான், ஈஸியா நான் வச்சுக்கலாமா? அப்போ காம்பினேஷன் வந்து reactant 2 or more product, single product. அப்போ decomposition reactant is single and product can be 2 or more. So the reaction in which single reactant, ஒரே ஒரு reactant undergoes decomposition to give 2 or more products. Okay, நமக்கு ரெண்டு அல்லது மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் சிம்பிளி பிரேக்கிங். ஒரு பெரிய மாலிக்யூல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம வந்து பார்ட்டா பிரிச்சு இது ஒரு காம்பனன்ட், இது ஒரு காம்பனன்ட், இது ஒரு காம்பனன்ட், இது ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். இது எல்லாமே இது ஃபுல்லா ஒரு ரியாக்டன்ட். இதை பிரேக் பண்ணி இது ஒரு ப்ராடக்ட், இது ஒரு ப்ராடக்ட், இது ஒரு ப்ராடக்ட், இது ஒரு ப்ராடக்ட்னு எடுத்துப்போம். புரியுதா? ரைட். ஸோ இது எல்லாமே ஹேப்பன்ஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் எனர்ஜி தான். ஸோ எல்லா டீகம்போசிஷன் ரியாக்ஷனுமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா எனர்ஜியை வச்சு தான் நடக்கும். ஓகே, எனர்ஜியை வச்சு தான் நடக்கும். ஓகே, ஆல் த திங்ஸ் டேக்ஸ் பிளேஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் எனர்ஜி. எனர்ஜி நம்ம ஒரு எனர்ஜி வெளியில இருந்து கொடுத்தா மட்டும்தான் என்ன ஆகும்னா டீகம்போசிஷன் ரியாக்ஷன் நடக்கும். ஓகே, எக்ஸ்டர்னலா நம்ம ஏதோ ஒரு எனர்ஜி ப்ரொவைட் பண்ணணும். நம்மளா ஏதோ ஒரு எனர்ஜி எக்ஸ்டர்னலா வந்து நம்ம ஒரு எனர்ஜி வந்து என்ன பண்ணணும், ப்ரொவைட் பண்ணணும். அப்பதான் இந்த டீகம்போசிஷன் ரியாக்ஷன் நடக்கும், பிரேக்கிங் நடக்கும். ஓகே, ஸோ அதுல 3 டைப். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தெர்மல் டீகம்போசிஷன், எலக்ட்ரோலைசிஸ் டீகம்போசிஷன், போட்டோ எலக்ட்ரிக் டீகம்போசிஷன். இது ஒன்றுமே இல்லை. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நான் என்ன சொன்னேன், டீகம்போசிஷன் நடக்கணும்னா ஒரு ரியாக்டன்ட் உடஞ்சு பிரேக் ஆகி நிறைய ப்ராடக்ட் கொடுக்கணும். அது நடக்கணும் அப்படின்னா இட் ஹேப்பன்ஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் எனர்ஜி. அப்போ ஒரு எக்ஸ்டர்னல் எனர்ஜி கொடுக்கணும். இது வரைக்கும் புரிஞ்சுதா? இந்த எக்ஸ்டர்னல் எனர்ஜி இந்த 3 டைப்பா நம்ம கொடுக்கலாம். சப்போஸ் நான் கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் எனர்ஜி ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது நெருப்பு, ஓகே, ஃபயர், ஓகே, நெருப்பாக இருந்துச்சு அப்படின்னா அது தெர்மல் டீகம்போசிஷன். நான் ஒரு ஹீட் பண்றேன், நான் ஒரு கேஸ் ஸ்டவ் வச்சு ஹீட் பண்ணி எக்ஸ்டர்னல் எனர்ஜி கொடுக்குறேன் அப்படின்னா அது தெர்மல் டீகம்போசிஷன். அதே எலக்ட்ரிசிட்டி மூலியமா நான் வந்து டீகம்போஸ் பண்றேன், எக்ஸ்டர்னலா ஒரு எனர்ஜி கொடுக்குறேன், எப்படின்னா எலக்ட்ரிசிட்டி மூலியமா கொடுக்குறேன் அப்படின்னா அது எலக்ட்ரோலைசிஸ் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். சப்போஸ் நான் வந்து என்ன பண்றேன்னா சன்லைட்டை வச்சு, போட்டோ எலக்ட்ரிக் அப்படின்னா சன்லைட் அப்படின்னு அர்த்தம், சன்லைட்டை வச்சு நான் வந்து ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்றேன், அதன் மூலியமா நான் எனர்ஜி கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து போட்டோ எலக்ட்ரிக் டீகம்போசிஷன். புரிஞ்சுதா? இவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். 3 டைப். நம்ம எப்படி எனர்ஜி கொடுக்க போறோம் அப்படின்றத வச்சு 3 டைப் கிளாஸிஃபை பண்ணிட்டோம். தெர்மல்னா ஃபயர், எலக்ட்ரோலிசிஸ்னா எலக்ட்ரிசிட்டியை வச்சு எனர்ஜி கொடுக்கறது, போட்டோ எலக்ட்ரிக் அப்படின்னா சன்லைட்டை வச்சு எனர்ஜி கொடுக்கறது. ஸோ இதுதான் வந்து 3 டைப்ஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா தெர்மல் டீகம்போசிஷனை பத்தி பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நான் தெர்மல் டீகம்போசிஷனை என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ப்ரீவியஸ் ஸ்லைட்லேயே. இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஹீட் பார்த்தியா, ஹீட்டை வச்சு பண்றாங்க. ஸோ ஹீட் மூலியமா நம்ம எனர்ஜி சப்ளை பண்ணி ஒரு சப்ஸ்டன்ஸை பிரேக் பண்றோன்ற பட்சத்துல அதுதான் நம்மளுடைய தெர்மல் டீகம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், நம்ம ஆல்ரெடி வந்து கால்சியம் கார்பனேட் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தோம். ஒயிட் வாஷிங் பண்ணும் பொழுது கால்சியம் ஹைட்ராக்சைடை நம்ம பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்ச நாள்ல வந்து கார்பன் டை ஆக்சைடு பட என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து கால்சியம் கார்பனேட்டா மாறும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ கால்சியம் கார்பனேட் கரெக்டா CaCO3 ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கால்சியம் கார்பனேட் விச் இஸ் சாலிட் அப்படின்றதும் பார்த்துருக்கோம். கால்சியம் கார்பனேட்டை வந்து லைம்ஸ்டோன் அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். ஓகேவா? கால்சியம் கார்பனேட்டை வந்து நம்ம லைம்ஸ்டோன் எழுதலாம். இப்போ கால்சியம் கார்பனேட்டை வந்து நான் ஹீட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா கால்சியம் கார்பனேட்ல இருக்கக்கூடிய வாட்டர்லாம் ரிலீஸ் ஆயிடும். கரெக்டா? கால்சியம் கார்பனேட்டை வந்து நான் ஹீட் பண்ணேன்னா கால்சியம் கார்பனேட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஹீட் பண்ணோம்னா அதுல இருக்க வாட்டர் வந்து என்ன ஆகும், எவாபரேட் ஆகி வெளியில போயிடும். ஸோ அதே மாதிரி கால்சியம் கார்பனேட்டையும் வந்து நான் ஹீட் பண்ணேன்னா என்ன ஆகும் எனக்கு, அப்ப ஹீட் பண்றேன் அப்படின்ற பட்சத்துல நான் இந்த சிம்பிள் யூஸ் பண்ணலாம். இந்த சிம்பிள் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா ஹீட் பண்ணும்பொழுது நீங்க ஹீட் பண்றதா இருந்தா இந்த சிம்பிள் ட்ரையாங்கிள் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கால்சியம் கார்பனேட்டை நான் ஹீட் பண்ணும்பொழுது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கால்சியம் ஆக்சைடு குயிக்லைம், திரும்ப குயிக்லைம் வந்து கிடைச்சிடும். ஏன்னா நான் என்ன பண்றேன்னா தண்ணி ஊத்தின பிறகு கால்சியம் ஹைட்ராக்சைடு தான் ஒரு லைம் ஸ்டோனாக மாறுது. அதனால அது வந்து தண்ணியை ரிமூவ் பண்ணனா எனக்கு அகைன் வந்து கால்சியம் ஆக்சைடா குயிக் லைமா வந்து மாறிடும். ஓகே, கூடவே கார்பன் டை ஆக்சைடு அப்படின்ற கேஸுமே வந்து நமக்கு என்ன ஆகும்னா எவால்வ் ஆகும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு நல்லா கிளியரா பார்த்துக்கோ, இந்த கால்சியம் குயிக் லைம் இருக்கு இல்லையா, இந்த குயிக் லைம் வந்து என்ன ஆகும்னா அது கூட தண்ணி சேர்த்து
கார்பன் டை ஆக்சைடு சேர்த்தாதான் நமக்கு லைம்ஸ்டோன். அப்ப லைம்ஸ்டோன் அப்படின்ற ஒரு விஷயம் அதுதான் வந்து பெரிய விஷயம். இப்போ இந்த சர்க்கிள் வந்து ஃபுல்லாவே லைம்ஸ்டோன் வச்சுக்கோங்களேன். லைம்ஸ்டோன் அது வந்து என்னது, கால்சியம் கார்பனேட். இப்போ இந்த கால்சியம் கார்பனேட் வந்து எதனால ஆயிருக்கு, கால்சியம் ஆக்சைடு வந்து அதுல இருக்கு, அது கூட வாட்டர் ஆட் பண்ணப்ப கால்சியம் ஹைட்ராக்சைடா மாறிச்சு. இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு கூட CO2 ஆட் பண்ணப்பதான் நமக்கு லைம்ஸ்டோன் கிடைச்சது. அப்ப இத்தனை காம்பனன்ட்ஸ் வந்து அதுல இருக்கு. அப்ப இதை ஒவ்வொன்றா பிரேக் பண்ணும்போது நமக்கு இதுல இருக்கிற காம்பனன்ட்ஸ் தான் நமக்கு வெளி வரும். கரெக்டா? இதை பிரேக் பண்ணும்போது நான் என்ன பண்றேன், ஹீட் சப்ளை பண்ணி பிரேக் பண்ணும்போது வாட்டர் அப்படின்றது ஒரு கேஷஸ் ஃபார்ம், அதாவது வாட்டர் என்ன ஆயிடும், எவாப்ரேட் ஆயிட்டு இருக்கும். வாட்டர் ரிலீஸ் ஆனோடனே எனக்கு என்ன கிடைக்குது, கால்சியம் ஆக்சைடும் கார்பன் டை ஆக்சைடும் இருக்கிற காம்பனன்ட்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. கரெக்டா? ஸோ இங்க கிளியரா பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து ஒரே ஒரு ரியாக்டன்ட் தான் நமக்கு இருக்கு. ஒரு ரியாக்டன்ட் gives 2 ப்ராடக்ட், 2 ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இங்க கிளியரா பார்த்தோம்னா தெரியும் 2 ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. புரியுதா? இந்த எக்ஸாம்பிள் கிளியரா புரிஞ்சுதா? ரைட். இப்போ நம்ம செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஓகே, செகண்ட் எக்ஸாம்பிள்ல வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, லிசன் கேர்ஃபுல்லி. ஓகே, இங்க வந்து செகண்ட் எக்ஸாம்பிள்ல நான் வந்து ஃபெரஸ் சல்ஃபேட் கிறிஸ்டல்ஸ் வந்து எடுக்க போறேன். ஓகே, இங்க பண்றாங்க இல்லையா, இதுதான். ஃபர்ஸ்ட் பர்னர் எடுத்து பர்ன் பண்ண போறேன் டெஸ்ட் டியூப்ல. ஓகே, டெஸ்ட் டியூப்ல வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபெரஸ் சல்ஃபேட் கிறிஸ்டல்ஸ் வந்து டெஸ்ட் டியூப்ல எடுக்க போறேன். இந்த ஃபெரஸ் சல்ஃபேட் கிறிஸ்டல்ஸ் வந்து நான் ஹீட் பண்ணா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு கேஸ் வந்து எனக்கு ரிலீஸ் ஆகும். சரியா? ஒரு கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும். அது வந்து ரொம்ப ஒரு டிஸ்கஸ்டிங்கான கேஸ், ஸ்மெல் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஓகே, அதனால தான் வந்து நோஸை வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும், அந்த கேஸ் வந்து நோஸ்ல என்டர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ கிளியரா அது பார்க்கலாம், கவனிங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா I'm going to take ferrous sulfate solution, that is FeSO4. FeSO4 தான் ferrous sulfate solution. அதை எடுக்க போறேன். அதை என்ன பண்ண போறேன்னா ஹீட் பண்ண போறேன். ஹீட் பண்ணா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு ஃபெர்ரிக் ஆக்சைடு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? ஃபெர்ரிக் ஆக்சைடு, Fe2O3 ஃபெர்ரிக் ஆக்சைடு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இது பேர் என்னது? ஃபெர்ரிக் ஆக்சைடு. இந்த ஃபெர்ரிக் ஆக்சைடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரௌன் கலர்ல இருக்கும். ஓகே, இந்த ஃபெர்ரிக் ஆக்சைடு எப்படி இருக்கும்? ப்ரௌன் கலர்ல இருக்கும். ஸோ ஃபெரஸ் சல்ஃபேட்ன்றது என்ன கலர்ல இருக்கும்? ஃபெரஸ் சல்ஃபேட் வந்து எப்படி இருக்கும்? கிரீன் கலர்ல இருக்கும். இந்த ஃபெரஸ் சல்ஃபேட்டை வந்து நம்ம ஹீட் பண்ணா ஃபெர்ரிக் ஆக்சைடு, ப்ரௌன் கலர் ஃபெர்ரிக் ஆக்சைடு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். கூடவே சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு ரெண்டுமே ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ரெண்டு கேஸ் தான் வந்து நமக்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான ஒரு கேஸ். ஓகே, பர்னிங் சல்ஃபர் ஸ்மெல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது இந்த பர்டிகுலர் கேஸ் தான். ஸோ இந்த ஸ்மெல் தான் வந்து இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஓகே, ஸோ நல்லா கிளியராக கவனிச்சுக்கோங்க. ஃபெரஸ் சல்ஃபேட் இதை நம்ம பேலன்ஸ் பண்ணும்போது இங்கே 2 வரும். ஓகேவா? ஃபெரஸ் சல்ஃபேட்டை வந்து நம்ம ஹீட் பண்ணும்பொழுது சேஞ்ச் இன் கலர், இங்கே கிளியராக தெரியும் உங்களுக்கு, சேஞ்ச் இன் கலர் நடக்குது. ஸோ ஃபெரஸ் சல்ஃபேட் ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா ஃபெர்ரிக் ஆக்சைடு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஃபெரஸ் சல்ஃபேட் இஸ் green in color but it turns into brown in color ferric oxide, and sulfur dioxide and sulfur trioxide are produced as another components. புரியுதா? ஓகே, இங்கேயும் கிளியரா பார்த்தோம்னா ஒரே ஒரு ரியாக்டன்ட் பட் மூணு இருக்கு இல்லையா, 1 2 3 ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்க தெரியும் உங்களுக்கு. ஓகே, பர்னர் வச்சிருக்காங்க. இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா லெட் நைட்ரேட்டை ஹீட் பண்றாங்க. ஓகே, டெஸ்ட் டியூப் ஹோல்டர், பாய்லிங் டியூப். ஸோ டெஸ்ட் டியூப் இருக்கு, பாய்லிங் டியூப்னு சொல்லலாம். அதை வச்சு என்ன பண்றாங்கன்னா லெட் நைட்ரேட் அதில் போட்டுட்டு ஹீட் பண்றாங்க. ஸோ அந்த ரியாக்ஷன் எழுதலாமா? ஓகே, ஸோ இங்க என்ன பண்றாங்கன்னா லெட் நைட்ரேட் PbNO3 ட்வைஸ், லெட் நைட்ரேட். இது வந்து ஒரு சாலிட். ஓகே, as சால்ட். இது என்ன பண்றாங்க? ஹீட் பண்றாங்க. ஹீட் பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு லெட் ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆகும். எப்பவுமே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஆக்சிஜன், the help of oxygen only the burning reaction takes place. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும்னா லெட் ஆக்சைடு, ஓகே, லெட் ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆகும் which is solid. ஓகே, கூடவே என்ன ஆகும் அப்படின்னா நைட்ரஜன் கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும். இங்க இருக்கு இல்லையா நைட்ரைட், அதனால நைட்ரஜன் கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும், NO2 நைட்ரஜன் கேஸ். கூடவே ஆக்சிஜன் கேஸுமே வந்து ரிலீஸ் ஆகும். ஓகே, நைட்ரஜன் டை ஆக்சைடு கேஸ், ஆக்சிஜன் கேஸ், இதை பேலன்ஸ் பண்ணோம்னா இங்க 2 இங்க 2. ஓகே, அண்ட் இந்த இடத்துல 4. ஸோ பேலன்ஸ் ஆகும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இது வந்து லெட் நைட்ரேட்,
So lead nitrate, when it is allowed to heat, okay, when you are burning lead nitrate, you will be getting lead oxide. Okay, lead oxide. Okay, this is lead oxide. Nitrogen dioxide, gaseous formula. Nitrogen dioxide gaseous formula release ஆகும். கூடவே ஆக்சிஜனுமே என்னாகும், ரிலீஸ் ஆகும். ஓகேவா? இந்த nitrogen dioxide indicates brown fumes. brown fumes. ஓகேவா? இங்க கிளியரா உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த இடத்துல வந்து ஒரு ரெட் கலர்ல உங்களுக்கு சிம்பிள் கொடுத்திருக்காங்க. brown கலர்ல ஒரு சிம்பிள். இதோட இண்டிகேஷன் என்னன்னா brown fumes. பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். அதை ஹீட் பண்ணும்போது ஒரு மாதிரி brown கலர்ல வரும். நம்மளுடைய நைட்ரைடோடைய டெஸ்ட்டுமே இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் இருக்கு. இந்த டெஸ்ட் பண்ணும்பொழுது நைட்ரஜன் இண்டிகேஷன் இருக்கா இல்லையான்றது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ என்ன ஆகும்னா ப்ரௌன் கலர்ல கேஸ் வந்து வெளியில வரும். ப்ரௌன் ஃபியூம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது என்னன்னா பிரசன்ஸ் ஆஃப் நைட்ரஜன் டை தான் வந்து அதை இண்டிகேட் பண்ணுது. ஓகேவா? ஸோ கிளியரா பார்த்துக்கோங்க. ஓகே, lead nitrate when it is heated you will be getting lead oxide, nitrogen dioxide and oxygen. புரியுதா? கிளியர். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம போக போறது வந்து எலக்ட்ராலிசிஸ். இது வந்து கிளியரா கவனிச்சுக்கோங்க. ஓகே, எலக்ட்ராலிசிஸ் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்க சைட்ல இருக்கிறது வந்து படிச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ எலக்ட்ராலிசிஸ்ன்றது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஒரு டீகம்போசிஷன், பிரேக்கிங் அப் ஆஃப் சம்திங், ஒரு பெரிய காம்பனண்ட்டை பிரேக் பண்றது வித் ஹெல்ப் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி மூலியமா அதை நம்ம பண்ணோம் அப்படின்னா அதுதான் எலக்ட்ராலிசிஸ். ஓகே, எலக்ட்ரிக் எனர்ஜி கொடுத்து நம்ம இதை பிரேக் பண்ணோம் அப்படின்னா அதுதான் எலக்ட்ராலிசிஸ். ஓகே, ரைட். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா டேக் அ பிளாஸ்டிக் மக். சும்மா வீட்டில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க இமேஜையும் வந்து சைமல்டேனியஸா பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இதுதான் பிளாஸ்டிக் மக். ஓகே, drill 2 holes at its base and fit a rubber stopper at these holes. ஸோ 2 ஹோல் மேக் பண்ணியிருக்காங்க. பேஸ்ல 2 ஹோல்லையுமே என்ன பண்ணியிருக்காங்க, இதுதான் ரப்பர் ஸ்டாப்பர் வச்சிருக்காங்க. சரியா? as shown in figure. Connect these electrodes to 6-volt battery. பாத்தீங்கன்னா 6-volt batteryக்கு கனெக்ட் பண்ணிருக்காங்க. Fill the mug with water such that electrodes are immersed. So electrodesன்றது இதுதான்மா. ஓகே, கிராஃபைட் ராட்னு போட்டிருக்கீங்க. இதுதான் நம்மளுடைய 2 எலக்ட்ரோட்ஸ். ஓகே, இந்த 2 எலக்ட்ரோட்ஸ்மே ஃபுல்லா தண்ணியில முழுகிற மாதிரி வாட்டர் ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தண்ணி ஃபுல்லா ஃபில் ஆயிருக்கா, மேல அது பிரிம் வரைக்கும் மேல வரைக்கும் வாட்டர் ஃபுல்லா ஃபில் ஆயிருக்கா, அந்த மாதிரி தண்ணி ஃபில் பண்ணிட்டு சொல்றாங்க. Add a few drops of dilute sulfuric acid. இந்த தண்ணியில என்ன பண்ண சொல்றாங்கன்னா, இந்த தண்ணியில H2SO4 ஓகே சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ண சொல்றாங்க. எதற்காக இதை ஆட் பண்ணணும் அப்படின்ற ஒரு क्वेश्चन கேட்கலாம். எதற்காகனா இங்கே ஆன்சர் சொல்றேன் பாரு, கேட்டுக்கோங்க நல்லா கிளியரா. சல்ஃபியூரிக் ஆசிட்ல தண்ணியில ஆட் பண்ணும்போது அதோடைய கண்டக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, கண்டக்டிவிட்டி என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இப்போ வாட்டர்ல நார்மலாவே வாட்டர்ல என்ன ஆகும்னா எலக்ட்ரிசிட்டி நல்லா கண்டக்ட் ஆகும். இன்னும் நமக்கு ஈஸியா கண்டக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சல்ஃபியூரிக் ஆசிடை ஆட் பண்றோம். இந்த தண்ணியில சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்றதுக்கான ரீசன் இட் இன்க்ரீசஸ் த கண்டக்டிவிட்டி ஃபார் ஈஸியர் ஓகே பிரேக்கிங் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் ஈஸியா இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்றோம். இந்த இடத்துல நம்ம NaCl சால்ட்டுமே வந்து ஆட் பண்ணலாம். நம்ம யூஸ் பண்ற ரெகுலர் சால்ட்டுமே ஆட் பண்ணலாம். இதுவுமே ஹெல்ப்ஸ் இன் வாட், கண்டக்டிவிட்டி. இதுவுமே கண்டக்டிவிட்டிக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால சால்ட்டுமே ஆட் பண்ணலாம். இந்த இடத்துல நமக்கு புக்ல சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே, ஆட் பண்ணியாச்சு. நவ அடுத்து என்ன சொல்லிருக்காங்க, டேக் 2 டெஸ்ட் டியூப்ஸ் filled with water and invert them over the carbon electrodes. இமேஜ் பாருங்க, 2 டெஸ்ட் டியூப் எடுத்தாச்சு. அந்த 2 டெஸ்ட் டியூப்மே வந்து எலக்ட்ரோட்ஸ்க்கு மேல தண்ணி ஃபில் பண்ணி நம்ம மூடி வச்சாச்சு. ஓகேவா? சொன்ன மாதிரியே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட், switch on the current and leave the apparatus undisturbed for some time. ஸோ இந்த கரண்ட் 6-volt பேட்டரி ஆன் பண்ணிட்டு நம்ம அப்படியே விட்டுறணும்னு சொல்றாங்க. அன்டிஸ்டர்ப்டா விட்டுறணும். சரி, இப்போ என்ன நடக்கும்? You will observe the formation of bubbles at both the electrodes. These bubbles displace water in the test tube. Okay, so என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்க வந்து பபிளா தெரியுதா, இந்த மாதிரி பபிள்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இந்த பபிள்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வாட்டரை டிஸ்பிளேஸ் பண்ணி நமக்கு தேவையான ஏர். வாட்டர்ல என்னென்ன கேஸ் இருக்கு, வாட்டருடைய சப்ஸ்டன்ஸ் H2O. டோட்டல் சப்ஸ்டன்ஸை பிரேக் பண்ணோம்னா H2 + O2ன்ற சப்ஸ்டன்ஸ் வரும். இதுதான் நம்மளுடைய ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் நம்ம பிரேக் பண்ணி கொண்டு வரதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்னா எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்றோம். அன்டிஸ்டர்ப்டா விடும் பொழுது நமக்கு வாட்டர் பிரேக் ஆகி நம்மளுடைய கேசஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஓகேவா? கேசஸ் வந்து ரிலீஸ் ஆகும்.
ஸோ அதாவது டிப்பிக்கலாக இது சொல்லணும்னா எப்படி நடக்கும் அப்படின்னா, எப்படி நடக்கும், நமக்கு நம்மளுடைய 2H2O ஆனது நம்ம ஹீட் எனர்ஜி அதாவது எலக்ட்ரிசிட்டி வந்து சப்ளை பண்ணும்போது நமக்கு 2H2 plus O2 ஆக பிரியும். கரெக்டா? இப்படி பிரேக் ஆகும். ஓகே, ஸோ H2 அப்படின்றது நம்ம H plus ions வச்சுக்கலாம். ஓகே, இங்க வந்து O2, இங்க வந்து OH minus ions வச்சுக்கலாமா? ரெண்டு அயான்ஸ் வச்சுக்கலாம். H plus ions, OH minus ions அப்படின்னு ரெண்டா வச்சுக்கலாம். H2Oல ஆக்சுவலா H2O பார்த்தோம்னா ரெண்டு அயான்ஸ் இருக்கும். H plus ionsமே இருக்கும், OH ionsமே இருக்கும். H plus ionsன்றது ஆசிடை குறிக்குது. ஓகே, OH minus ionsன்றது பேஸை குறிக்குது. ஸோ நம்ம வாட்டரை வந்து நியூட்ரல் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ஆசிடோ கண்டென்ட்டோ அதில் இருக்கணும், பேஸ் கண்டென்ட்டோ அதில் இருக்கணும். ஸோ இப்போ ஆசிட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இட் கோஸ் டுவர்ட்ஸ் தி கேத்தோட். ஓகே, கேத்தோடுக்கு போகும். பேஸ் வந்து இட் கோஸ் டுவர்ட்ஸ் தி ஆனோட். ஓகே, இட் கோஸ் டுவர்ட்ஸ் தி ஆனோட். ஓகே, ரைட். ஸோ ஏன்னா வந்து H plus வந்து ரிடக்ஷன் உங்களுக்கு தெரியும், அதனால ஆனோட் கேத்தோட். இப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு H2 எங்க கலெக்ட் ஆயிருக்கும், H2 வந்து எங்க கலெக்ட் ஆயிருக்கும், கேத்தோட்லயும். எங்க O2 எங்க கலெக்ட் ஆயிருக்கும், ஆனோட்லயும் கலெக்ட் ஆயிருக்கும். இது டிப்பிக்கலா சொல்லணும்னா இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து இம்பார்ட்டன்ட். H2 வந்து H2 எல்லாமே வந்து எந்த சைட் கலெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னா H2 வந்து கேத்தோட்லயும், O2 எல்லாமே எந்த சைட் கலெக்ட் ஆயிருக்கும்னா ஆனோட்லயும் கலெக்ட் ஆயிருக்கும். ஓகே, ரீசன் புரியுதா? இதுதான் ரீசன். ஆசிட் வந்து கேத்தோட்ல கலெக்ட் ஆயிருக்கும். ஓகே, பேஸ் ஆனோட்ல கனெக்ட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ கேத்தோடு ஆனோட பொறுத்த வரைக்கும் கேத்தோட் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ். கரெக்டா? கேத்தோட் நெகட்டிவ்லி சார்ஜ், ஆனோட் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ். ஸோ அதனால என்ன ஆகும், ஆசிட் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே தான் வந்து அட்ராக்ட் ஆகும். கரெக்டா? பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே அட்ராக்ட் ஆகும். பாசிட்டிவ் ரெப்பல் ஆகும். அதே மாதிரி நெகட்டிவும் வந்து என்ன ஆகும், ரெப்பல் ஆகும். கரெக்டா? ரெப்பல் ஆகும். ரெண்டுமே வந்து மீட் ஆகாது. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் அட்ராக்ட் ஆகும். ஸோ அதனால ஆசிட் பீங் அ பாசிட்டிவ் ஒன் விச் கெட்ஸ் அட்ராக்டட் டு கேத்தோட் பீங் நெகட்டிவ் ஒன். ஆனோட் பாசிட்டிவ்ன்றதுனால பேஸ் வந்து என்னது நெகட்டிவ், அதனால ஆனோடுக்கு அட்ராக்ட் ஆகுது. ஸோ அந்த டிபிக்கல் திங் தான் நம்ம இங்க பாக்குறோம். H2ன்றது எப்படி மூவ் ஆகுது, கேத்தோடுக்கு மூவ் ஆகுது. O2ன்றது ஆனோடுக்கு மூவ் ஆகுது. ஸோ அப்ப இந்த ஆனோட் சைடு கிளியரா இங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஆனோடு கேத்தோட். ஸோ ஆனோட் சைட்ல நமக்கு இங்க கலெக்ட் ஆகிக்கூடிய கேஸ் என்னவா இருக்கும், ஆக்சிஜனா இருக்கும். கேத்தோட் சைட்ல நமக்கு இந்த ஆனோடு கரெக்டா, கேத்தோட் சைட்ல நமக்கு கலெக்ட் ஆகிருக்கக்கூடிய கேஸ் என்னவா இருக்கும்னா ஹைட்ரஜன். இங்க கிளியரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இது பெருசா இருக்கு, இது வந்து சின்னதா இருக்கு. ஆக்சிஜன்ல இருக்கக்கூடிய ஸ்பேஸும் சின்னதா இருக்கு, ஸ்மாலா இருக்கு. அதே வந்து நம்ம பார்த்தோம்னா ஹைட்ரஜன்ல இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து நமக்கு எப்படி இருக்கு, பிக்கரா இருக்கு. கரெக்டா? ஏன்னா நம்மளுடைய வாட்டருடைய ப்ரொபோர்ஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். வாட்டருடைய ப்ரொபோர்ஷன் வந்து நம்ம H2Oன்னு எடுத்தோம்னா H2, அப்ப இது ரெண்டு பாகமும், O வந்து ஒரு பாகமும் இருக்கு. அப்ப 2:1. அப்ப ஹைட்ரஜன் தானே ஜாஸ்தியா இருக்கணும், ஆக்சிஜன் கம்மியா இருக்கணும். அதனாலதான். ஸோ ஆக்சிஜனுடைய ரேஷியோ 1, ஹைட்ரஜனுடைய ரேஷியோ 2. அதனால தான் ஹைட்ரஜன் இங்க வந்து ஜாஸ்தி இருக்கு, ஆக்சிஜன் கம்மியா இருக்கு. ஸோ the ratio is 2:1, which is hydrogen is to oxygen. புரியுதா? ஓகே, ரைட். So clear everybody? So this is the thing you need to know over here. Next நம்ம போக போறது photochemical decomposition. Okay, so as I said, very simple. Photochemical அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், sunlight அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, சன்லைட் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ சன்லைட்டை பொறுத்த வரைக்கும், ஓகே, சன்லைட்டை பொறுத்த வரைக்கும் பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட் நம்ம ஒரு எனர்ஜி கொடுக்க போறோம். அந்த எனர்ஜி வந்து என்னவாக இருக்க போகுது, சன்லைட்டாக இருக்க போகுது. ஓகே, எனர்ஜி வந்து என்னவாக இருக்க போகுது, சன்லைட்டாக இருக்க போகுது. ஓகே, சன்லைட் எனர்ஜி, சன்லைட். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஓகே, ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா AgCl. AgCl அப்படின்றது என்னது, AgCl அப்படின்றது சில்வர் குளோரைடு. ஓகே, Agன்றது சில்வர் குளோரைடை வந்து நான் சன்லைட்ல வச்சேன்னா எனக்கு சில்வர் Ag, சில்வர் பிளஸ் குளோரைட் அப்படின்னு சொல்லி ரெண்டா புரியும். ஓகே, ஸோ அப்போ இங்க 2ஓட போட்டு பேலன்ஸ் பண்ணோம்னா இங்க 2, ரைட், பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, இது இனிஷியலா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒயிட் பவுடரா இருக்கும். ஃபைனலா எப்படி மாறிடும், இது கிரே பவுடரா மாறிடும். ஓகே, இனிஷியலா எப்படி இருக்கும், ஒயிட் பவுடரா இருக்கும். ஃபைனலா எப்படி மாறிடும், கிரே பவுடரா மாறிடும். ஸோ என்ன பண்ணிருக்கோம், கிளியரா பாத்தீங்கன்னா தெரியும். என்ன பண்ணிருக்கோம், ஃபர்ஸ்ட் we have taken சில்வர் குளோரைடு. சில்வர் குளோரைடை வந்து நம்ம சன்லைட்ல வச்சா என்ன ஆகும்,
சன்லைட்ல வச்சா நமக்கு கிரே பவுடர் சில்வர் பிளஸ் குளோரின் ஆக மாறும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம AgBr. வாட் இஸ் திஸ்? சில்வர் புரோமைடு. சில்வர் புரோமைடு வந்து என்ன பண்ண போறோம்னா இந்த பிரசன்ஸ் ஆஃப் அகைன் இது வந்து ஒரு சாலிட் தான். இது வந்து சன்லைட்ல வச்சோம் அப்படின்னா நமக்கு அதே மாதிரி சில்வர் 2 யூனிட்ஸ் ஆஃப் சில்வர் பிளஸ் குளோரின் கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும். சாரி, இங்க வந்து புரோமின் கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும். 1 செகண்ட். இங்க வந்து என்ன ஆகும்? புரோமின் கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஓகே, புரோமின் கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஓகேவா? ரைட். இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து எங்க யூஸ் பண்றாங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோகிராஃபில வந்து யூஸ் பண்றாங்க. இந்த ரியாக்ஷன் எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோகிராஃபில யூஸ் பண்றாங்க. ஓகே ஓகே. சோ நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, next we are going to talk about the endothermic reaction. Okay, endothermic reaction. சரி, endothermic reaction அப்படின்னா நம்ம ஆல்ரெடி exothermic reaction பத்தி பார்த்தோம். எக்ஸோ அப்படின்னா ரிலீஸ் பண்றது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போ ஒரு ஹீட் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணா அது எக்ஸோதெர்மிக். அப்போ அந்த ஹீட் எனர்ஜியை அதுக்குள்ள வாங்கி வச்சுச்சுன்னா, எக்ஸ்டர்னலா நம்ம சப்ளை பண்ற ஹீட் எனர்ஜி அது வாங்கி வச்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணுச்சுன்னா அதுதான் endothermic reaction. So the reaction in which heat is supplied. ஹீட் நம்ம எக்ஸ்டர்னலா கொடுக்குறோம் அப்படின்னா அதுதான் நம்மளுடைய endothermic reaction. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, டீகம்போசிஷன் ரியாக்ஷன் 3 டைப்ஸ் பார்த்தோம். தெர்மல், எலக்ட்ரோலிசிஸ், அப்புறம் வந்து போட்டோகெமிக்கல். இது எல்லாமே வந்து எதுக்கு அடியில வரும்னா எண்டோதெர்மிக் அடியில வரும். ஏன்னா எல்லாத்துக்குமே நம்ம ஒரு விதமான ஹீட் சப்ளை பண்றோம். ஓகே, ஹீட் தெர்மலா கொடுக்குறோம், இல்ல எலக்ட்ரிசிட்டி மூலியமா கொடுக்குறோம், இல்ல போட்டோகெமிக்கல் சன்லைட் மூலியமா கொடுக்குறோம், ஏதோ ஒரு மூலியமா நம்ம ஹீட் கொடுக்கறதுனால இது எல்லாமே வந்து எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் தான் வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா போட்டோசிந்தசிஸ். ஓகே, போட்டோசிந்தசிஸ் நீங்க எந்த எக்ஸாம்பிள் நம்ம இது வரைக்கும் பார்த்த எந்த டீகம்போசிஷன்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் எடுத்தாலுமே அது எண்டோதெர்மிக்ல தான் வரும். Okay, for example, I am going to write only one example. Okay, 2FeSO4 என்னது? ferrous sulfate. அதை ஹீட் பண்ணா என்ன ஆகும்? நமக்கு ferric oxide plus sulfur dioxide plus sulfur trioxide. இப்பதானே பார்த்தோம். இது வந்து ரிலீஸ் ஆகும். இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்பிளும் நீங்க எழுதலாம். அதே மாதிரி போட்டோசிந்தசிஸ். போட்டோசிந்தசிஸ்மே வந்து ஒரு எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். ஏன்னா போட்டோசிந்தசிஸ் நடக்கணும்னா அங்க என்ன இருக்கணும்? Come on, guess it. Great, very good. So என்ன இருக்கணும்? சன்லைட் இருக்கணும். சன்லைட்டை அப்சர்வ் பண்ணிட்டு தான் நமக்கு போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸே நடக்கும். அப்போ சன்லைட்ன்றது ஒரு விதமான எனர்ஜி. இப்பதான் பார்த்தோம் போட்டோ எனர்ஜி. ஸோ அப்போ போட்டோ கெமிக்கல். அப்போ சன்லைட்ன்றது அது இன்வால்வ் பண்ணுது அப்படின்னும் பொழுது அதுக்கும் வந்து எனர்ஜி என்ன பண்ணுது? ஹீட்டை வந்து எடுத்துக்குது எக்ஸ்டர்னலா. ஸோ அப்போ அதுவுமே ஒரு எண்டோதெர்மிக் ரியாக்ஷன் தான் வரும். சரியா? ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர் in the presence of sunlight and chlorophyll என்ன ஆகும்? நமக்கு குளுக்கோஸ் ஃபார்ம் பண்ணும். கரெக்டா? C6H12O6 பிளஸ் ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகும். இதுதான் நம்மளுடைய போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ். இது ஆல்ரெடி நான் பேலன்ஸ்டா நான் வந்து ஆல்ரெடி எழுதியிருப்பேன். ஓகே, ப்ரீவியஸ்ல போய் செக் அவுட் பண்ணுங்க. ஓகே, ரைட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிபடி ஃபார் வாட்சிங் டில் த எண்ட். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராம் சேனல் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதவங்க பார்ட் 1 பார்ட் 2 லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம போய் பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ பார்ட் 4 coming soon. Wait for it. Until then, bye from my side. Thank you.